அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, இது தொடர்பான விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாநாடானது புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் காவல்துறை தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேகா தலைவர் வருகையொட்டி அந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே டோக்கன் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் இந்த டோக்கன் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. 5000 டோக்கன் மட்டுமே இந்த கொடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில இந்த மாநாட்டு திடலில் உள்ளே அனுமதிக்கப்படும் போது இந்த டோக்கன் வைத்திருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும் என்றும், அதே போல வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நபர்களை அந்த எல்லை பகுதியிலே கண்காணிக்கப்படும் என்றும், அதிகமான நபர்கள் யாரேனும் உள்ளே வருகை தந்திருந்தால் அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் காவல்துறை இறங்கும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அதே போல அங்க கழிவிட வசதி, குடிநீர் வசதி இவை அனைத்துமே தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், இது பற்றாக்குறையாக இருக்கக்கூடாது என்றும் காவல்துறைக்கு தாவேகா நிர்வாகிகளுக்கு காவல்துறையானது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டு கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.